மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஜனநாயகனில் ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. போகும்போது இப்படின்னு ஒரு ஆக்ஷனோட முடிச்சிருந்தாரு. இப்போ ஏன் இந்த ட்ரெய்லர் வந்திருக்குன்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி டைரக்டர் ஒன்று சொன்னாப்புல. அவர் சொன்னார் என்னன்னா, இந்த படத்தில் கொஞ்சம் சில பல ஆக்ஷன்ஸை நாங்கள் அது வேற இது வேற, நீங்கள் லீக்கான படம் பார்த்தீங்கல்ல அது வேற இது வேற, லைட்டாக எஃபெக்ட்ஸில் இந்த சீனை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓ இதுதான் மேட்ரா, அதில் கொஞ்சம் கோட்டு வர மாதிரி, அப்புறம் அந்த கோட்டு வந்துட்டு போகிற மாதிரி, அது சாதாரணமாக ஃபோனில் கைன் மாஸ்டர்லேயே பண்ணிடலாம். அதை அண்ணன் இப்போ முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வச்சு அதில் அண்ணன் அங்கே இங்கே போயிட்டு வர சீன்ஸ் எல்லாம் அப்படி இந்த படிக்கட்டில் இறங்கி நடந்ததெல்லாம் கூட உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சீன்லாம் வைக்கலாம். ஒருவேளை அப்படி ஏதாவது சினிமா சீன்ஸு 20 நிமிஷத்துக்கு ஆட் பண்ணியிருக்கலாம். படத்தை நீங்கள் நிச்சயமாக போய் பார்க்கணும், எல்லோரும் பாருங்கள், நல்ல படம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அறிவிக்கிறார். இதில் ஒரு ஆள் தாவேக்கார்ட்ட லைவ் ஷோவில் நேற்று உட்காந்து பேசும்போது அவர் சொல்கிறாரு, மாமன்னன் படத்தை திமுக அரசு செலவுலேருந்து விளம்பரம் பண்ணலையான்னு கேட்குறாரு. மாமன்னன் திரைப்படத்துக்கு அரசு நிதியிலிருந்து விளம்பரம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரே ஒரு டேட்டாவை காமிச்சிட்டா நான் இந்த ஊடக தொழிலை விட்டே ஓடிடுறேன். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிஎன் ட்ரோல் மீடியா சே அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர். ஜனநாயகனில் ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. அதில் முக்கியமாக இந்த லாஸ்ட்டில் போகும்போது இப்படின்னு ஒரு ஆக்ஷனோட முடிச்சிருந்தாரு. பார்த்தீங்களா அதை? ஆமாம் பார்த்தேன். அதாவது இந்த படத்தை லீக் பண்ணப்ப எப்படியும் அந்த அப்போ இருந்த ஆளுங்கட்சி இவங்களாம் பார்ப்பாங்கன்னு பார்த்தா அண்ணனோட தீவிர விசுவாசிகளே பார்த்துருந்தாங்க. இன்னைக்கு கூட எவனோ ஒருத்தன், அண்ணா என்னை மன்னிச்சிருங்க, நான் படத்தை ஏற்கனவே பார்த்துட்டேண்ணா அப்படின்னு போட்டிருந்தான். அட கேவலவாதி. அப்படிதான். ஏன்னா நீங்கள் ஆர்வ கோளாறுலாம் பார்த்து முடிச்சுட்டாங்க. அவங்க தான் ரீட்வீட்டும் அதிகமாக பண்ணாங்க. 1 கோடியே. ஆமாம் 1 கோடியே 2 லட்சம் பேர்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துடணும் எத்தனை பேர் விஜய் ரசிகராக இருந்திருப்பான் அப்படின்னு. அவ்வளோ வெறி. படம் ரிலீஸ் ஆகுற முன்னாடி. இப்போ நான்லாம் இன்னும் பார்க்கல. நம்மள நேர்மையாக இருக்கும். இப்போ என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, பார்க்குறீங்கன்னா பாருங்கள், நம்ம லிங்க்லாம் வாங்கிக்கலான்னு. பொறுமையாக பார்த்துக்கலாம், அது என்னத்த அப்படின்னு. என்னன்னா இப்போ அந்த பெட்டி படமே இன்றைக்கி தான் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தான் வந்திருக்கு போல். அதையே நான் 2 வாரமாக பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் எனக்கு அப்படி தான் இருக்கும். எந்த படமும் முழுசாக நான் பார்த்தது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பேன். அதனால் இந்த படம்லாம் சுத்தத்துக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் இதோட வெர்ஷன்ஸ் பல வெர்ஷன்ஸை பார்த்துட்டேன். ஆனஸ்ட்ராஜ், தெரி, கேசரி. அதோட கேசரியை பார்க்கும்போது எனக்கு அது 2 ஞாபகம் வந்துச்சு. இப்போ ஏன் இந்த ட்ரெய்லர் வந்திருக்குன்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி டைரக்டர் ஒன்று சொன்னாப்புல, டெல்லி பிரதிநிதி. அவர் சொன்னார் என்னன்னா, இந்த படத்தில் கொஞ்சம் சில பல ஆக்ஷன்ஸை நாங்கள் அது வேற இது வேற, நீங்கள் லீக்கான படம் பார்த்தீங்கல்ல அது வேற இது வேற அப்படின்னா நான் என்ன நினச்சேன்னா, பாபா ரீரிலீஸில் ஒரு கிளைமேக்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி ஏதாவது உருட்டி இருப்பாங்கன்னு நினச்சா லைட்டாக எஃபெக்ட்ஸில் இந்த சீனை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓ இதுதான் மேட்ரா, அதில் கொஞ்சம் கோட்டு வர மாதிரி, அப்புறம் அந்த கோட்டு வந்துட்டு போகிற மாதிரி, அது சாதாரணமாக ஃபோனில் கைன் மாஸ்டர்லேயே பண்ணிடலாம். அதை அந்த எஃபெக்டை பண்ணிவிட்டு நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோன்னு அப்போ வினோத் பார்த்துருப்பாரு. ஏமிரா இது எனக்கே தெரியாதுறான்னு அவரே யோசிச்சிருப்பா போல். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டுங்களாம் ஏமாற்றி நம்மளை உள்ளே பார்க்க வச்சுருக்காங்க. ஆனஸ்ட்ராஜ், தெரி, கேசரி இது 3த்தையும் உழப்புன கிச்சடி தான் ஜனநாயகன். அதனால் நீங்கள் பார்க்கணுன்றதுக்கு ஒரு மோகத்தை கிளப்பி விடுறதுக்காக சில பல விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்க. இல்லை 20 நிமிஷம் சீன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அதில் அது சென்சாரில் போன சீன்ஸாக இருக்கும். தேவை இது தூக்கு கரும்பு தூக்கு சார். இப்போ இதெல்லாம் வச்சா தான் சார் படம் ஓடணும், அசுமா போச்சு சார். ஏன்னா ஆளுங்கட்சியாக வேறு வந்துட்டாங்கனால பேசியிருப்பாங்க. பேசி ஏதாவது டெலிட்டட் சீன்ஸ் எல்லாத்தையும் உள்ள சொருக வாய்ப்பு இருக்குது. அப்படியே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம்லாம் போய் ஷூட்டிங்லாம் எடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வகையில் இப்படி வேணால் பண்ணலாம். அண்ணன் இப்போ முதலமைச்சர் ஆன மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வச்சு அதில் அண்ணன் அங்கே இங்கே போயிட்டு வர சீன்ஸ் எல்லாம் அப்படி இந்த படிக்கட்டில் இறங்கி நடந்ததெல்லாம் கூட உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். வில்லனை வில்லனை எப்படி கொல்லணும், கார் கதவை திறந்து உள்ளேருந்து எடுத்து இப்படி கொள்கிற மாதிரி ஒரு சீனு. அதை தான் அந்த இடத்துல காரை ப்ளூ காரை வச்சு திறந்து விளையாடினார் பாருங்க. அது கூட படத்தில் வைக்கலாம். இப்படி அண்ணன் எங்கேயாவது போயிட்டு வந்த சீனஸ் எல்லாத்தையுமே ஒருவேளை இது கூட இருக்கும். இப்படி பஸ்ஸில் அப்படி உட்காந்துக்கிட்டு அந்த சீன்லாம் வைக்கலாம். ஒருவேளை அப்படி ஏதாவது சினிமா சீன்ஸு 20 நிமிஷத்துக்கு ஆட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா படத்துக்கு முன்னாடி கடந்த ஆட்சியில் தமிழ்நாடு அரசோட
விளம்பரங்கள்லாம் வரும். நான் முதல்வன் திட்டம், இந்த திட்டத்தின் மூலியமாக தமிழ்நாட்டில் இத்தனை மாணவர்கள் பயனடைந்தார்கள் அப்படின்னு ஒரு கணீர் குரல்ல வரும். இப்போ இப்படி இதில் என்ன பண்ணா, இன்று முதல் விஜய் ஆட்சிக்கு வந்து 1200 ரீல்ஸ்களை செய்து இந்திய சாதனை படைத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் நிற்காமல் ஓடி இருக்கிறார். அப்படி ஏதாவது விளம்பரத்தை சேர்த்துக்கிட்டு ஒரு 20 நிமிஷத்தை முன்னாடி பேக் பண்ணலாம். இது 2 ஆப்ஷன். ஒன்று இப்படி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சென்சாரில் தூக்கி விட்ட கழிவு எல்லாத்தையும் தூக்கி உள்ள சொருகலாம். 3 ஆப்ஷன். இது தவிர்த்து வேறு என்ன நடந்திருக்கும்? வேறு எதுவும் வாய்ப்பு இல்லை, நடக்க வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா லோ பட்ஜெட் விஜய் சஞ்சீவ் வச்சு ஏதாவது ஒரு 2-3 சீன் எடுத்துருக்கலாம். பல ஆங்கிளில் யோசிச்சுக்கணும். பார்த்தா முன்னாடி அப்போ தான் நம்ம முன்னாடியே கணித்த அப்படின்னு நம்ம அடிக்க முடியும். அப்போ தான் நான் யோசிச்சுக்கிறேன். நான் வேறு நிறைய பேர் லோ பட்ஜெட் விஜய் உள்ளே இருக்காங்க. வேறு யாரையா உள்ளே கூட போட்டு அடிச்சிருக்கலாம். எலெக்ஷனை மீன் இந்த படமே வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ அது முடிஞ்சிருச்சு. இப்பயும் வந்து நல்லா உள்ளாட்சி தேர்தல் வருதுல்ல, உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னா இப்பயே பாருங்க, எல்லா அமைச்சர்களும் கேடித்தனமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, நம்ம அமைச்சர் சரத், நான் அமைச்சராக இருந்து கூட என்னால் எதுவுமே செய்ய முடியல, சில கவுன்சிலர்கள் வந்து கட்டையை போடுறாங்க. எனக்கு அது நான் என்ன யோசிச்சேன்னா, அமைச்சராக இருந்து கூட அவரால் நலத்திட்டங்களை செய்ய முடியலன்னு சொன்ன உடனே நான் என்ன யோசித்தேன், கண்டிப்பாக அமைச்சராக இருந்து அவரால் செய்ய முடியல, கட்டையை போடுறது முதலமைச்சராக இருக்கணும். அவருக்கு மேலே பவர் அவர் தான். அப்படி இல்லைன்னா அதிகாரிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. யாராவது அதிகாரிகள் கட்டையை போடணும். அதையும் மீறி மத்திய ஆள் பாஜகவோ இல்லை மத்திய அமைச்சகத்துலேருந்து எவனா ஒருத்தன் கட்டையை போடணும். இது தவிர்த்து யாரா கட்டையை போடுறன்னு பார்த்தா லோக்கல் கவுன்சிலரா. அவர் சொல்கிறாரு, லோக்கல் கவுன்சிலர் வந்து எங்களுக்கு வந்து வேலை செய்ய விட மாட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் நினச்சதெல்லாம் செய்யணும்னா எங்களை உள்ளாட்சி தேர்தலையும் வேலை செய்வீங்க. ஆட்சி இவங்ககிட்ட தானே இருக்கு. அதான் சொல்கிறேன், ஆட்சி இவங்க தான், இவர் தான் அமைச்சர். இதை வந்து எனக்கு ஒன்றும் புரியல. இதை ஒன்றிய செயலாளர் யாரோ ஏதோ ஒரு ஆள் வந்து புகாராக கொடுத்தா ஓகே. ஒரு கவுன்சிலரை கூட எதிர்த்து பேச முடியல, கவுன்சிலரை கூட தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னா இவர் வக்கத்து போன அமைச்சர் தானே இவர் வந்து சொல்லிடணும், தெளிவாக சொல்லிடணும். நான் வந்து தாம்பரமில் இத்தனாவது வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெருவிளக்கு ரோடு போடுறதுக்காக முயற்சி எடுத்தேங்க, அப்போ திமுக கவுன்சிலர் வந்து இப்படி கட்டையை போட்டாருங்கன்னு தெளிவாக சொன்னார்னா ஓகே அப்படின்னு. அப்படியே முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரேன், நான் எனக்கு நல்லது செஞ்சே பழக்கம், ஈவன் என் குழந்தை கூட மாத்திரை நான் நசுக்கி தான் கொடுப்பேன், அந்த மாதிரி நல்ல மனசு கொண்டவன் நான், எனக்கு என்னால் செய்ய முடியல அப்படி புலம்புறாரு. இன்னொரு பக்கம் இன்னொரு அக்கா அமைச்சர் அப்படின்னாங்கல்ல, அந்த அக்கா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீங்களாம் நினைச்ச மாற்றம் வேணும்னா உள்ளாட்சி தேர்தலையும் விசில் அடிச்சு எங்களை செலக்ட் பண்ணுங்க, அப்போதான் எங்களால் நீங்கள் நினைச்ச மாற்றம் தர முடியும். அப்போ நீங்கள் இப்போ ஜெயிச்ச அமைச்சராக இருக்கும்போது தர முடியாது, அப்படிதானே அர்த்தம்? முழுசா தர முடியாது, இல்லைன்னா தர முடியாது. பேசாம கவுன்சிலருக்கு நின்றுக்கலாமே. நாடாளுமன்ற தேர்தலில் ஒப்பேத்தி விட்டாங்க, இதுலலாம் நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு. நடுவில் உள்ளாட்சி தேர்தலும் வந்துச்சு, அப்பயும் ஒப்பேத்தி விட்டாங்க, இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து விஜயோட மூஞ்சி கொடியை வச்சு எஸ்ஐசி வந்து சாதிச்சிட்டாப்புல லைட்டா, அப்பயும் விட்டாச்சு. இப்போ சட்டமன்றத்தில் ஜெயிச்சு அமைச்சர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ அவங்களால எதுவுமே சாதிக்கவே முடியலையா? உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலர்கள் மேயர்கள் இருந்தால் தான் அவங்களால சாதிக்கவே முடியுமா? இப்போ என்னன்னா, நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலர்களையும் மேயர்களையும் தாவேக்கா கொடுத்துட்டீங்க வைங்களேன், அடுத்து என்ன தெரியுமா சொல்லுவீங்க, எங்களால் நிறைய செய்ய முடியும், எம்பிக்கள் கட்டையை போடுறாங்க, எம்பி தேர்தலையே எங்களை ஆக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச மாற்றத்தை கொடுத்துருவோம், அப்பயும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா என்ன செய்வாங்கன்னா, வடிவேலு இந்த 2 படம் வடிவேலு டைலாக் தான், இன்னமுமாடா எங்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் ஃபேஸ் கட்டை பார்த்தாலே தெரிய வேணாமா மாற்றமா மண்ணாங்கட்டியான்னு, இன்னமுமாடா எங்களை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் தோணும். நீங்கள் இப்போ வரைக்கும் பேர் சொல்கிற மாதிரி ஒரு திட்டம், இதனால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் நடுநிலையான ஒரு ஊடகவியலாளர், நான் வந்து தாவேக்காவுக்கு எதிர்ப்பாளர், என்னை விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் மனசாட்சியோட இல்லை இந்த திட்டம் உண்மையிலேயே மக்கள்கிட்ட கீழே வரைக்கும் போய் சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டம் இந்த 60 நாளில் சொல்லுங்கள். இருந்தால் சொல்லியிருப்பீங்க. சரி, இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நேரடியாக மக்களை போய் சென்றடைந்தது அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் முதல்வன் என்ன இப்போ மட்டும் மாட்டி விட மாட்டேன்றீங்க? அப்போ வாயிலிருந்து உணர்வு ரீதியாக வருதுல்ல, வெளியே உணர்வு ரீதியாக வருதில்ல. நீங்கள் இப்போ இன்னொன்று கூட சொல்லலாம், நிறைய சொல்லிகிட்டே இருப்பீங்க, மகளிர் உரிமை தொகை, அப்படியே நிறைய சொல்ல முடியும், மகளிர் விடியல் பயணம், இப்படி நிறைய உங்களால் அது உணர்வு ரீதியாக சொல்ல முடியும். என்ன இதில் கேட்கும்போது என்னங்க மாட்டி விடுனா, ஏன்னா இல்லை உண்மைதான். இப்போ நான் உங்களுக்கு கிண்டல் பண்ணல, அதுவே என்னன்னா உங்களுக்கு பேச முடியாத ஒரு இறுக்கமான ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒரு ஊரில் வந்து பஸ் இல்லை, அந்த ஊருக்காக அந்த பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க, அதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம். அது எல்லா ஆட்சிலையும் விடுவாங்க. இல்லை, அந்த ஊரில் இதுவரையும் பஸ்ஸே போனதே இல்லை. இப்போ நான் பட்டியல் போடவா, மலைவாழ் கிராமங்களில் எத்தனை மலைவாழ் கிராமங்களில் விடியல் பேருந்து போய் சேர்ந்துருக்குன்னு நான் பட்டியல் போடவா, சொல்லட்டுமா?
எத்தனை கிராமங்களில் மொஃபசல் பஸ்ஸு போயிருக்குன்னு சொல்லவா? அதாவது லோக்கல்ல இருந்து டவுனுக்கு மட்டும் வர பஸ்ஸு சொல்லலை, லோக்கல்ல இருந்து பல இடங்களுக்கு போகிற பஸ்ஸையே நான் சொல்கிறேன். நீங்கள் டொக்கு கிராமங்கள்ல இருந்து வெளியில் வர்றது மட்டும் இல்லை, டொக்கு கிராமங்கள்ல இருந்து மெயின் சிட்டி மெயின் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கே வர பஸ்ஸு கூட நாங்கள் இயக்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் எல்லா ஆட்சியிலும் நடக்கும். அதை அந்த தொகுதி எம்எல்ஏவே வண்டியை ஓட்டிலாம் பார்த்து நிறைய வீடியோலாம் வந்திருக்கு, நிறைய இதெல்லாம் வந்திருக்கு. இது என்னன்னா விஜயண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் காலையில் சூரியன் உதிக்குது அப்படின்றான் ஒருத்தன். விஜயண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகாரிகள் காலைல 10 மணிக்கெலாம் வேலைக்கு வராங்க சட்டமன்றத்தில்னு உழட்டுறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்தாலே என்னடா அது எப்படி 10 மணிக்கு தான்? அப்போனா இதெல்லாம் போய் நீங்கள் இன்றைக்கும் சட்டமன்றத்தில் இப்போ மணி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது மணி 6 சட்டமன்றத்தில் இன்றைக்கி போய் சாயங்காலம் இப்போ இந்த நிமிஷம் நின்னீங்கன்னா சட்டமன்றத்துக்கு வாசலில் நிறைய அரசு பேருந்துகள் நிற்கும், வரிசையாக நிற்கும். எப்படியும் குறைஞ்சது ஒரு 20-25 பேருந்து மேலே நிற்கும். அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? சட்டமன்றத்தில் வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களை ஏற்றிட்டு போய் அவங்க வீட்டில் விடுறதுக்கு. அந்த பஸ்ஸு காலையிலையும் வரும், அதுவும் நேரத்துக்கு வரும். இது அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லை, இது அரசு அதிகாரியில். இன்னமும் சட்டமன்றத்தில் இப்போ தான் 10 மணிக்கே வராங்க, 8 மணிக்கே சரி, சட்டமன்றத்தில் அதிகாரிகள் 10 மணிக்கு வராங்க, சாயங்காலம் 6 மணிக்கு போகிறாங்க. விஜயண்ணா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறாரு? பேங்க் ஊழியர் கூட 6 மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க. இது என்ன கணக்கு? 4 மணிக்கு போய் என்ன செய்ய போகிறாரு? இது என்ன கணக்கு? அப்போ இவரே பஞ்சுவாலிட்டி இல்லைன்னு தானே அர்த்தம். 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாதுன்னு சொல்லிட்டு இருந்தால் இன்றைக்கி 4 மணிக்கு மேலேயே வண்டி ஓடாது. நேரம் என்ன? 4:05 நிமிஷம். 4:05 நிமிஷம். அப்போ இங்கேருந்து இறங்கினா காருக்கு கரெக்டாக 5 நிமிஷம் நடக்க கரெக்டாக நடக்கு சார். அப்போ வாங்க போகலாம், வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்பிடுவார் போல். ஷார்ப்பாக 4 மணிக்கு டிசிப்ளினாக இருக்கார் வீட்டுக்கு கிளம்புறதுல. இல்லைங்க 10 to 4 ஒரு டைம் வச்சுட்டு எந்த ஆஃபீஸு 10 to 4? எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்ஸ் ஸ்டாஃபில் எந்த துறையில் என்ன 10 to 4 இருக்கும் அப்படின்னா ஸ்கூலில் கூட இருக்காது, காலேஜில் கூட இருக்காது. நிறைய ஒர்க் இருக்கும், பேப்பர் ஒர்க்ஸ் அது இதுன்னு இருக்கும். பேங்க்கில் இருக்காது, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்காது. மத்திய அரசாங்கத்தில் கூட 10 to 4 எனக்கு தெரிஞ்சு எந்த துறையிலும் பெருசாக இருக்காது. எதில் இருக்குன்னு எனக்கு தெரியல. இது என்ன கணக்கு, டைமிங் கணக்குன்னு தெரில. இது ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் ஓய்வு எடுக்கணுன்றது தொழிலாளர்களுடைய நலச்சட்டத்தில் வருது. நம்ம அண்ணன் 10 மணிக்கு வராரு, 10, 11, 12, 1, 2, 3, 4 6 மணி நேரம், 6 மணி நேரம் தான் வேலை செய்கிறாப்புலையா? காலையில் 10 மணிக்கு வேலைக்கு வருவது, அது வந்த உடனே ஒரு அரை மணி நேரம் தேநீர் இடைவேளை, நடுவில் உணவு இடைவேளை, இதற்கு நடுவில் பராக் பார்த்து கொண்டு நின்று கொண்டிருப்பது, மீண்டும் சாயங்காலம் வீட்டுக்கு போய் விடுவது. இந்த வடிவேல் சொன்னா வருது. இதில் மதியம் 1 மணி நேரம் உணவு இடைவேளை வேற. ஆக மொத்தத்தில் அப்படி கால்குலேட் பண்ணால் கூட 5 மணி நேரம் தான் வருது. 5 மணி நேரம் தான் ஒரு சிஎம் வேலை செய்கிறார். இல்லை விரைந்து போய் ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு. விரைந்து எங்கே ஒரு 10 ஸ்பாட்டு சொல்லுங்கள் இப்போ வரைக்கும் விரைந்து போய் 10 ஸ்பாட். ஒரு எக்மூர் ஹாஸ்பிட்டல் போனேன் 1, என்னங்க கைவிட்டி 1, ஏசி ஹாஸ்டல் பாயிண்ட் எடுத்துறேன் 2, வேற இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கலை, ஒவ்வொரு நாளும் ஒன்று நடக்குது. வேற இந்த ஹாஸ்டல் அதான் சொல்லிட்டு அது 2. நான் வேணா ஒன்று சொல்லவா? விரைந்து தன்னுடைய கோட்டை தானே கழட்டி கீழே வைத்து ஆய்வில் மேற்கொண்டார். வேணா அப்படி வேணா சொல்லுங்க. வழக்கம் போல கோட் இல்லாமல் வெள்ளை சட்டையிலேயே சட்டமன்றத்துக்கு வந்தார், அது ஒரு செய்தி. அது ஒரு நாள் ஆய்வுலேயே வேணா வச்சுக்கோங்க. இல்லை வேற எதனா டிஃபன் பாக்ஸில் எடுத்து அவர் கையால் எடுத்து அவரே அவருடைய கடாவா பல்லால் மென்று பொறுமையாக முழுகினார். இல்லை அவரை சொல்லலை, ஊடகங்கள் அப்படி தான் போர்ட்ரேட் பண்ணுது. அவரே ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு அமைச்சரவையில் எல்லாத்தையும் சொன்னா அப்படின்னா கூட இவங்கெல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. இதில் ஒரு ஜன்னல் அவர் ஒரு பஸ்ஸை திறந்து வச்சாருப்பா, அந்த ஜன்னல் ஓர சீட்டில் உட்காந்துட்டாரு. ஜன்னல் ஓர சீட்டில் உட்காந்துட்டு காற்று வரலாம் என்ன பண்ணுவீங்க? ஜன்னலை திறப்போம், அவ்வளோதானே. சிஎம் தான், ஆனாலும் எவ்வளோ எளிமை பாருங்களேன். ஜன்னல் அவரே திறக்கிறாரு. இப்போ அவரே திறக்காமல் டிரைவர் வண்டி அப்படியே விட்டுட்டு அப்படியே ஓடியாந்து இப்படி திறந்து விட்டு மறுபடியும் போய் உட்காருவாரா? இது என்ன செய்தின்னு தெரியல. இல்லை அது யாருக்கிட்டையும் சொல்லாமல் அவரே தள்ளி விட்டுறாருல. ஓ அதை வேற சொல்லி வேற யார் எங்கே இந்த ஜன்னலை திற அப்படின்வாங்களா? இது என்ன இது? இப்போ இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சிஎம், சரிங்களா? எளிமையாகவே காட்டிக்கொள்வதற்காகவே இருக்கிற ஒரு சிஎம், எளிமை அப்படின்னு காட்டிக்கிறது, அவ்வளோதான் விஷயம். மற்றபடி இவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே நான் ஒன்றுனா அடிக்கடிக்கு சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது கேள்வி போவோம். சரி ஓகே. இப்போ இந்த ஜனநாயகன் படம் வருதுல்ல, இதை கட்சிக்காரங்கள் எல்லாருமே போய் பார்க்கணும். இது விஜயோட கடைசி படம், அது திருவிழா மாதிரி நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையான இதா?
அதாவது கட்சிக்காரங்கிட்ட சொன்னால் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவங்க அதுலேருந்து வந்தவங்க தான், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட இதையே ஒரு வேலையாக செய்யுங்கன்னு சொல்கிறாருல, அதுதான் இப்போ பிரச்சனை. நீங்கள் எல்லாருமே வந்து தேட்டர் எல்லாத்தையும் ஆக்குபைட் பண்ணுங்க, தேட்டரையே அலங்கரிங்க அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்கிறாரு. நியாயமாக அந்த அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட என்ன சொல்லுனா, உங்களுடைய தொகுதியை அலங்கரிங்க, உங்களுடைய தொகுதியை ஒரு சிறந்த தொகுதியாக யார் கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு. உங்கள் தொகுதி மக்கள்கிட்ட யார் எந்த தொகுதியில் குறைகளே கம்மியாக இருக்கோ அந்த தொகுதிகளுக்கு கொடுப்போம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிழிக்க தெரில, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எவன் போய் பாலாபிஷேகம் பண்ணுறானோ, எவன் பெரிய கட் அவுட் வைக்கிறானோ, எவன் வந்து விசில் அடிக்கிறானோ, எவன் தலை அதிகமாக உருளுதோ, அதில் எவன் வந்து விஜய்க்கு நிகராக புஷியானந்த் ஃபோட்டோ வைக்கிறானோ அவனுக்கு தான் பதவி. நீ போ, எனக்கு தெரியாது, நீ போய் நல்லா கொண்டாடு, போன்னு அடித்து விரட்டு. இந்த எம்எல்ஏக்களுக்கு இதுதான் வேலையான்னு தெரில. இது அடுத்து ஒவ்வொரு அவர்களாக லைனாக சொல்கிறாங்க. ஒரு ஆள் என்னென்னா ரொம்ப அறிவாளித்தனமா, நான் லீவ் போட்டு ஜனநாயகன் பார்க்க போகிறேன். என்ன அவசியம், நைட் ஷோ போங்க, என்ன அவசியம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் ஷோ போங்க, ஃபேமிலியோடு போங்க. இப்போ அரசு பணி முக்கியமா உங்களுக்கு படம் முக்கியமா? படம் முக்கியம்னா நீங்கள் வந்து லீவெல்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லையே. இல்லை ஒரு நாள் முழுக்க 10 ஷோவாக பார்க்க போகிறீங்க, அப்படி நமக்கு தேவையில்லை. அப்போ அவர் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இன்னொரு அமைச்சர்னா, நான் இந்த படத்தில் இஸ்லாமிய ரோல் பண்ணியிருக்கேன், நான் வந்து இஸ்லாமியத்தை வந்து ஒப்புக்கொண்டு இருக்கேன், அதில் வந்து நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அப்படி இப்படின்றாப்புல. ட்ரெய்லர்லேயே தெரியுது இஸ்லாமியர்கள் வந்து படத்தில் குண்டு வைக்கிறாங்கன்னு. இன்னொன்று என்னென்னா, இஸ்லாமியர்கள் தவறாக காமிச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய அமைப்பு போராட்டமே நடத்துச்சு தமிழ்நாட்டில் இந்த ஜனநாயகனுக்கு எதிராக. இவர் வந்து இஸ்லாமியத்துக்கு பாதுகாப்பாக இஸ்லாமியர் நண்பராக நடிச்சிருக்குன்னு ஒரு சீனு. அப்போ கடைசி வரைக்கும் இஸ்லாமிய வெறுப்பு தான். திருப்பரங்குன்றம் ஆவணப்படத்தை இன்றைக்கி வரைக்கும் ரிலீஸ் ஆக விடாமல் தடுக்கிறது யாருன்னு பார்த்தா சங்கி கூட்டம். அந்த சங்கி கூட்டத்தை நடவடிக்கை எடுக்காமல் யார் இருக்கான்னு பார்த்தா தாவேக்கா கூட்டம். ஆக மொத்தம் சர்க்கிளில் திரும்பி பார்த்தா கரெக்டாக இருக்கு. கேட்டால் நாங்கள் வந்து அப்பப்போ குல்லாவை போட்டுக்கிட்டு அல்லா கஞ்சியை குடிச்சிக்கிட்டு ஊரை ஏமாத்துறது, அவ்வளோதான். இப்படி தான் ஏமாத்துற வேலையாக இருக்குது. அடுத்து இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு, படத்தை நீங்கள் வந்து நிச்சயமாக போய் பார்க்கணும், எல்லாரும் பாருங்கள், நல்ல படம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அறிவிக்கிறாரு. இதில் ஒரு ஆள் தாவேக்கார்ட்ட லைவ் ஷோவில் நேற்று சன் நியூஸில் உட்காந்து பேசும்போது அவர் சொல்கிறாரு, மாமன்னன் படத்தை வந்து திமுக வந்து அரசு செலவுலேருந்து விளம்பரம் பண்ணலையான்னு கேட்குறாரு. பச்சை பொய். நான் இன்றைக்கே என் சேனலில் ஓப்பன் சேலஞ்சு கொடுத்தேன். மாமன்னன் திரைப்படத்துக்கு அரசு நிதியிலிருந்து விளம்பரம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரே ஒரு டேட்டாவை காமிச்சிட்டா நான் வந்து இந்த ஊடக தொழிலை விட்டே ஓடிடுறேன். அரசு பணத்திலிருந்து மாமன்னன்ற ஒரு திரைப்படத்துக்கு விளம்பரம் கொடுத்தாங்க அப்படின்னா நான் அந்த ஊடகத்தை விட்டே போயிடும். பொய், பச்சை பொய். அந்த நேரத்தில் மாமன்னன் படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா அமைச்சர்களும் திமுக காரர்களும் எல்லாருமே ஒரு ரிவ்யூ சொன்னாங்க. அதே நேரம் உதயநிதிக்கும் அது கடைசி படம்னால படம் நல்லா இருக்குது பாருங்கன்னாங்க. என்னை கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஆமாம் பார்க்கணும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம், ஒரு சமூக நீதி படம், பாருங்கன்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கும் பாருங்கன்னு தான் சொல்லுவோம். என்ன நட ஆடி வந்த சிலுக்காவெல்லாம் பார்க்க விட மாட்டோம். அதை பார்க்காதீங்க, நாசமாக போயிடுவீங்க, இதை பாருங்கள், இது நல்ல படம் அப்படின்னு தான் அதைத்தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ண முடியும். லாஸ்ட் படத்தில் இதை பாருங்கன்னு, சரிங்களா? அப்போ இப்படி எது விமர்சனம்னு நமக்கு இருக்குல்ல. அதனால் அமைச்சர்களே தன்னுடைய நிலையை மறந்து ஒரு மூவி ப்ரொமோஷனுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ நீங்களாம் இப்படி வந்துட்டிங்கன்னா ப்ளூ சட்டை மாறணும், இல்லை நம்ம வந்து இவர் இருக்கார் அந்த என்ன அப்படின்னு பேசுவார், யார் ஒரு ராஜேந்திரனா, இந்த பூமை போட்டு வச்சுட்டு வெள்ளை முடி வச்சுட்டு பேசுவார், பழைய ஹீரோ எல்லாம் மேலே இருக்கவங்க பார்த்துக்குவான்லாம் பேசுவார், பயில்வான்றாங்கடா நான். அவர்களாம் என்ன போல போயிடும், அப்புறம் போயிடாதுல, அவங்களாம் மூவி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. நீங்களே எல்லா அமைச்சர்களாக எல்லா வேலையும் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இவங்களுக்குலாம் என்ன வேலை இருக்குது, புரியுதுங்களா? அப்போ மதன் கௌரிக்கெலாம் என்ன வேலை இருக்குது? அப்போல்லாம் பாவம் இல்லை, அது அவர் வேறு நடிச்சிருக்காரு கொடுமை. அப்போ அவருக்கு இதில் ரிவ்யூ போட மாட்டார். ஆமாம், ரிவ்யூ போட மாட்டார். ட்ரெய்லரில் இதில் ஒரு பிட்டு மட்டும் பார்த்த மாதிரி ஞாபகம். அதனால் இப்படி பட ப்ரொமோஷனுக்கு இறங்குற அக்கறையை மக்கள்கிட்ட காட்டுங்க. அவன் அங்கங்கே லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்கான், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான், தயவுசெய்து வந்து இந்த பக்கம் காட்டுங்கன்னு சொல்கிறோம். ஒரு தகவல் ஒன்று வருது, யார் நினைச்சாலும் வந்து விஜய் போய் ஈஸியாக வந்து அணுகலாம், அந்த ஆஃபீஸ் போய் நம்ம வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த தகவல் ஒன்று வருது, இது உண்மையா? நீங்கள் வந்து நாளைக்கு சட்டமன்றம் போங்க, விஜய் அவர்களை பார்க்கணும். உங்களோட தொகுதி பிரச்சனை ஏதாவது ஒரு மெயினான ஒரு பிரச்சனையை கோரிக்கையை வச்சுக்கிட்டு நீங்கள் சட்டமன்றத்தை கொண்டு போங்க. சும்மா செக் பண்ணலாம் போக வேணாம், நியாயமாக ஒரு கோரிக்கையோடு போய் பாருங்கள். எத்தனை நாள் கழித்து உங்களால் பார்க்க முடியுதுன்னு நீங்கள் அடுத்த இன்டர்வியூவில் கூட சொல்லுங்கள். நியாயமாக நீங்களே பண்ணுங்கள், நான் எதுவுமே சொல்லலை. டெய்லி வர கோரிக்கைகள்லாம் மனுக்கள் எல்லாத்தையும் அவரே பார்க்குறாரு அப்படின்னா நாம் தனியாக டெய்லி வீடியோலாம் பார்க்குறோமே, விஜய் நான் உனக்கு தானே ஓட்டு போட்டோம், நீ கரண்ட் இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கிறோம், நான் விஜய் நான் தயவுசெய்து வீடியோ விஜய் நான் பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு வீடியோ போடுறான். இந்த மாதிரி வீடியோ டெய்லி பார்க்குறோமா?
விஜய்ண்ணா போன ஆட்சிலேயே 10 ரூபா தானே கோட்டர் வாங்கினா, இந்த ஆட்சியில் 30 ரூபா வாங்குறானா கோட்டருக்கு, என்னண்ணா பார்ட்டி ஃபண்டானா, அதோ நான் இவன் தான் நான் வாங்குறான் பாருண்ணா, உங்களை மாதிரியே இருக்கான் பாருண்ணா அப்படின்னு அவன் வந்து பேசுகிறான். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4-5 வீடியோ வருது, இந்த ஒயின் ஷாப்பில் இருக்க வீடியோ மட்டும். நான் அதை போடுவேன், இந்த வீடியோ நான் போடுவேன், என் பொண்டாட்டி பார்த்தாலும் பரவாயில்ல, கோட்டருக்கு 30 ரூபா வாங்குறேன் நீன்னு போடுறான். அவனுக்கு வந்து பாருங்க, அவன் பொண்டாட்டி பார்த்தா கூட பிரச்சனையே கிடையாது, 30 ரூபா வாங்குறடா, எங்கள் அண்ணா ஆட்சியில் வாங்குறடான்னு அவனுக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. அவனுடைய வைத்தறிச்சலுக்கு பதில் சொல்ல வேண்டியது மாண்புமிகு தமிழக முதலமைச்சரோட கடமை. அடுத்து இன்னொரு பிரச்சனை வருது, என் புள்ள சொல்லி தான் ஓட்ட போட்டேன், இன்னைக்கு வீட்டை இடிச்சு விட்டாங்க, நடு ரோட்டில் நிற்கிறேன்னு ஒரு அம்மா அழுகுது. அப்போ இவங்கெல்லாம் ரீல்ஸ்லேயே கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இவர் சட்டமன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ரீல்ஸ்லேயே உங்களுடைய கோரிக்கை நான் பார்த்துட்டோமோ சீக்கிரமாக இன்னும் நிறைவேற்றுமான்னு இவர் ரீல்ஸ்லேயே பதில் சொல்ல வேண்டியதானே, சட்டமன்றத்தில் என்ன வேலைன்னு தெரியல. இதெல்லாம் கொடுமை என்னன்னா, விஜயண்ணா நான் உங்களுடைய தீவிரமான ரசிகை, கடந்த காலங்களில் உங்களோட படத்தில் எல்லா பாட்டுக்கும் நான் ரீல்ஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி என் பொண்ணை வந்து மருமகன் ஒருத்தனை கட்டி வச்சு அவன் தினமும் வந்து என்னை அடிக்கிறான், துன்புறுத்துறான், உடனே சிங்கப்பெண்ணை வீட்டுக்கு அனுப்ப சொல்லி நான் பேசினேம்மா, சிங்கப்பெண் வரமாட்டேன்ட்டாங்க, இப்போ மாமியாரை மருமகன் அடித்தாலாம் வரமாட்டோம், மருமகன் வந்து பொண்ணு அடித்தாதான் நாங்கள் வருவோம்னு சிங்கப்பெண் சொல்லிருச்சு, நீங்கள் சொன்னால் சிங்கப்பெண் வீட்டுக்கு வரும்னான்னு மாமியார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆஹா என்னடா அது. இப்போ நமக்கு என்ன தோணுன்னா, அண்ணே ஒரு தாய்மாமனா சீக்கிரமாக சிங்கப்பெண்ணை அனுப்புங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு தாய்மாமனா, ஒரு சித்தப்பாவா, ஒரு பெரியப்பாவா, அப்படி தான் ஒரு முறமாமனா நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ எல்லாருமே ரீல்ஸ்லேயே கோரிக்கையை வச்சுட்டாங்கன்னா, சட்டமன்றத்தில் என்ன வேலை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு போயிடலாம்ல, எதுக்கு 5 மணி நேரம் டைம் அப் அண்ட் டவுன் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க, வீட்டிலே பார்த்துட்டு போயிடலாம்ல. அப்போ இங்கே முதலமைச்சரை பார்க்குறலாம் ஈஸியான எளிய காரியம்லாம் கிடையாது. ஈவன் ஆதவர்ஜுனாவே பார்க்குறது எளிய காரியம் அல்ல. நீங்கள் வந்து அதிமுகவிலேருந்து 4 எம்எல்ஏக்கள் வெளியே வந்தாங்கல்ல, அதில் ஒரு எம்எல்ஏவோட ஸ்டேட்மெண்ட்டு, இப்போ அவர் தாவேகாவில் சேர்ந்தார்ல, தாவேகாவிலேருந்து வெளியே வந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து தாவேகாவில் சேர்ந்தேன், ஆதவர்ஜுனாவை போய் பார்க்கணுன்னு ஒரு 4 முறை முயற்சி எடுத்தேன், 4 முறையை என்னை பார்க்கவே விடலை, 5ஆவது முறை ஒரு மாதிரி கோபமாக நடந்துக்கிட்டதுக்கு அப்புறமா பார்க்க வச்சாங்க. அவர்கிட்ட போய் என்னை விஜய்கிட்ட கூட்டு போங்கன்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உங்கள் ஏரியாவிலேருந்து கொத்தா அதிமுக ஆளுங்களை கூட்டிகிட்டு வாங்க, நான் கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாரு. அதனால் நான் வந்து இந்த கட்சியிலேருந்தே வெளியே வந்துட்டேன், எனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி வெளியே வந்துட்டு சொல்கிறாரு. இதான் நிலை. ஒரு 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 எம்எல்ஏவுக்கே இதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது சாதாரண மக்களை யார் பாப்பா பாருங்க, யார் பாப்பா பாருங்க. இன்றைக்கி சட்டமன்றத்தில் போராட்டம் நடக்குது, இன்றைக்கி சட்டமன்றத்தில் வாசலில் போராட்டம் நடக்குது, போலீஸ் அப்புறப்படுத்துகிறாங்க. அதனால் இந்த சாதாரண மக்கள் போய் பார்த்தா சரியாயிருது, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு, ஊழல் ஒழிஞ்சிருச்சு, அரசு அதிகாரி அதுக்கெல்லாம் போனால் எல்லாரையும் உட்கார வச்சு பேசுகிறாங்க. அது எல்லா ஆட்சியுமே நடந்திருக்கு, பல இடங்கள் நடக்குது. எங்கேயோ 1-2 அதிகாரிகள் முரண்டு பிடிச்சி தெரியலாம், ஆனால் பல இடங்களில் அரசு அதிகாரிகள் வாங்க உட்காருங்க பேசுங்க என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பேசிட்டு தான் இருக்கிறாங்க. என்னமோ யுவராட்சியில் மட்டும்தான் சொர்க்க பூமியை காட்டுற மாதிரியே சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு.